பகுதியையும் உங்களுக்கு காட்ட போகிறோம். போயிட்டு வந்திருக்கிறது கிளிநொச்சி மாவட்ட அந்த அளவுக்கு வந்து தண்ணி இப்போ கூடுதலாக வந்து இந்த போக்குவரத்து பாதை ஒழுங்குபடுத்தினாங்க. கலப்புற வேலையில் ராணுவம் ஈடுபட்டது. வணக்கம் தமிழ் பேசும் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா இரணமடு குளத்தில் நிற்கிறோம். இந்த இரணமடு குளம் வந்து தற்பொழுது வான் கதவுகள் 8 திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த 8 கதவுகளும் திறக்கப்பட்டதால் இந்த மக்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது, எத்தனை குடியிருப்புகளுக்கு வந்து தண்ணி ஏறி இருக்குது, எவ்வளோ பாதிப்புகள் வரப்போகுதுன்றதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலான தண்ணி வந்து இரணமடு குளத்துக்கு வருதுன்னு சொல்லினோம். அதால் வந்து 8 வான் கதவுகளை திறந்திருக்கிறோம். இனி வார நேரத்துகளில் என்னென்ன நடக்க போகுது, பால வேலை எப்படி நடக்குது, என்ன முடிவு வந்திருக்குது அங்கேருந்து என்றெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இந்த காணொலியை தெரியப்படுத்துங்க. வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இரணமடு குளம் வந்து திருப்பியும் மீண்டும் வந்து தண்ணி கூடுதலாக வருவதால் சில வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த வான்கதவுகள் திறக்கப்பட்டதால் இந்த வயல் நிலங்கள நிலப்பாடு என்ன மாறும் என்று எனக்கு தெரியலை. ஏனெண்டா இப்போ திருப்பி தண்ணி வயல் நிலங்களுக்கெல்லாம் தண்ணி வர வலிக்கிட்டுது. நாங்கள் இப்போ பால வேலை வந்து 3ஆம் நாள், இன்றையோட 3ஆம் நாளாக பால வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அது இவ்வளோ வேகமாக நடக்குது என்றெல்லாம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பாருங்கள், இந்த தண்ணி ஏறிட்டு இதிலெல்லாம் முதல் இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் தண்ணி இல்லை. நேற்று கூட இந்த இடத்துல தண்ணி இல்லை. இப்போ வந்து இந்த வயல்களுக்கெல்லாம் தண்ணி ஏறிட்டு இது இப்போ நாங்கள் போகிறது கண்டாவள பகுதிகளுக்கால போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த வயல்களுக்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி. இப்போ இரணமடு குளம் வந்து திறக்கப்பட்டதால் தான் இப்படி தண்ணி போய்கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கால பார்க்க போகிறீங்க, இந்த இடத்த பாருங்கள், இது வயலா அல்லது மணல் குட்டியாடு தெரியாத அளவுக்கு இருக்குது. அப்படி இருக்குது, வயல் தான். இந்த வயலுக்குள்ளே வந்து மணல் இப்படி ஏறி இருக்குது. இப்போ தண்ணி ஏறுது மேலுக்கு. இந்த முதல் இந்த இடத்துல தண்ணி இருக்குங்க, இந்த இடத்துல தண்ணி ஏறிட்டு. இப்போ அதை விட இந்த ஆற்றுல வந்து நேற்று இப்படி தண்ணி போகல, சரியான குறைவாக போய்கொண்டிருக்காது. இதில் பாருங்கள் இப்போ இப்படி தண்ணி வருதுண்டு. நேற்று எங்கட காணொலியில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இதுக்குள்ளே கிடக்கிற அந்த பைப் கூட நாங்கள் காட்டியிருந்தோம் உங்களுக்கு. கீழே கிடக்கிற பைப் இருந்தது. இப்போ பாருங்கள் இவ்வளோ வேகமாக இவ்வளோ கூடுதலான தண்ணி இந்த பகுதிகளுக்கால போய்கொண்டிருக்காண்டு. சரி, இப்படியே பார்த்து கொண்டு போவோம். நாங்கள் இப்போ கண்டாவில் சந்திக்கு வந்திருக்கிறோம். சந்தியில் வந்து இன்றைக்கு சரியான மழை, நேற்றில் இருந்து இரவெல்லாம் சரியான மழை பெய்து கொண்டு வந்தது. இதில் வந்து ஒரு இதொன்று விழுந்து கிடக்குதுன்னு எல்லாமே தண்ணி தான். கூடுதலான தண்ணி வந்து இந்த கிராமங்களுக்கு போட்டு இருக்குது. அதை விட கண்டாவள பகுதி வந்து ஒரு வயல் நிலங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு இடம். இப்படி இருக்க போகுது என்னமேன்றதெல்லாம் நாங்கள் முழுமையாக பார்ப்போம். பால வேலைகள் எவ்வளோ வேகமாக நடக்குது, பாலத்தை வந்து வேகமாக கையளிக்கணுமா இல்லையான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியலை. மழை வந்து குழப்பிக்கண்டா நாள் செல்லும், மழை இழுபடும் நினைக்கிற நேற்றெல்லாம் மழையில் நனைஞ்சு தான் இந்த வேலைகளை வந்து இந்தியா படைகளும் ஸ்ரீலங்கா படைகளும் ஈடுபட்டதை நாங்கள் பார்க்குறோம். அதோட இங்கே இருக்கிற ஆர்டிய தமிழ் இளைஞர்களும் சிங்கள இளைஞர்களும் வந்து நின்றிருந்தார்கள். அதில் ஆர்டியில் வேலை செய்கிறேன். எல்லோரும் சேர்ந்து தான் இந்த பாலத்தை அமைக்கிறதுல நிற்கிறோம். அடுத்தது நாயாத்து பாலத்தையும் வந்து இந்தியா இராணுவம் தான் அதை பொருட்படுத்தி செய்ய போவதாக நாங்கள் அறிஞ்சோம். உண்மை போய் எங்களுக்கு தெரியலை. இது வந்து பழைய ஏஜிஎஃப்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஏறுற இடம். இன்றைக்கு இதில் தண்ணி ஏறலை, ஆனால் வான்கதவுகள் முழுமையாக திறக்கப்பட்டால் தான் இதில் தண்ணி ஏறும். இதிலெல்லாம் நேற்று தண்ணி வரல, இன்றைக்கு வருது. கட்டணம் இப்போ நாங்கள் வந்து 3ஆம் நாள் வந்து வேலை திட்டத்தை தான் வந்து பார்க்க போகிறோம், உங்களுக்கு காட்ட போகிறோம் எப்படி வேலை நடந்து கொண்டிருக்காண்டு. இராணுவத்தினர் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். பாலம் வந்து மீட்கப்பட்டுட்டா இல்லையான்றது எனக்கு தெரியலை. ஆனால் வந்து எல்லா பொருட்களும் பொருட்களுமே வந்து இறங்கிட்டு
வந்து வேலை திட்டங்கள் வந்து சரியான வேகமாக நடக்குது. அப்போ இப்போ நாங்கள் ஒரு இந்தியா இராணுவ அதிகாரிகிட்ட நாங்கள் கேட்டேன் எப்போ இந்த வேலை முடியும் என்று சொல்லி கேட்டிருந்தேன். அவர் சொன்னார் எவ்வளோ வேகமாக இதை பிடிக்கலுமோ நாங்கள் அவங்கள எடுத்து தந்தால் முடிப்போம்ண்டு. இப்போ முக்கியமான யூடியூபர்கள் இங்கே நிற்கிறாங்க, தலை சிறந்த யூடியூபர்கள் நிற்கிறாங்க. நாங்கள் அவங்கள காட்ட விரும்பலை. என்னென்னா இதில் வந்து இப்போ பால வேலைகள் வந்து கூடுதலாக நான் முடிவுக்கு கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்டா அந்த பாலத்தை வந்து எடுத்தால்தான் இந்த பாலத்தை வந்து பூட்டலாம்னு சொல்லினோம். எல்லாமே வந்து இதில் வந்து ஜேசிபி அடுத்த இதில் ஒரு போட் ஒன்று முக்கியமான போட் ஒன்று கொள்ளி இருக்கிறாங்க. அந்த போட்டில் என்ன எழுதியிருக்குன்றது பாருங்கள். இந்தியா இராணுவத்தின் சின்னமும் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் சின்னத்தையும் போட்டு எழுதிக்க இந்தியா ஸ்ரீலங்கான்றதை வச்சு இருக்கிறாங்க. சரி, இப்படியே பார்த்துட்டு நாங்கள் போவோம். பால வேலைகள் போக மாற்றம் நடந்து கொண்டிருக்குது. ஃபோனில் விட்டு எடுக்கிறோம். பாலத்தை இழுத்து கொண்டு தான் இருக்குது. நம்ம இப்பயும் பாலம் இழுபட்டு கொண்டு இருக்குது. ஆனால் ஃபுல்லாக இழுபடலை பாலம். எப்போ எவ்வளவுக்கு இழுத்து முடிப்பாங்களன்றது எனக்கு தெரியல. மிகவும் கடினமான வேலைகள் தான். முழுதுமே கஷ்டப்பட்டு தான் செய்யணும் இந்த வேலைகளை. கலட்டி தான் எடுக்கணும் பாருங்கள். எல்லாமே உக்கிட்டு தண்ணி வறுத்து வந்து வேகமாக வந்து கொண்டிருக்குது. அரைவாசி கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. பாலத்தின் அரைவாசி இங்கே வந்துட்டு ஃபுல்லாக வரல. நான் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதில் ஒரு போட் உண்டு. இதைத்தான் சொன்னவங்க, இந்த ரிமோட்டில் ஒரு போட் ஒன்று போய் அங்கால பொருட்களை கொடுத்து கொண்டு வருதுண்டு. இதுதான் அந்த போட். அதை வந்து இதில் முதல் தண்ணி ஓடலை, இப்போ இதுலேயும் தண்ணி ஓடுது. மேபி அந்த அளவுக்கு வந்து தண்ணி இப்போ கூடுதலாக வந்து கொண்டிருக்கு பாருங்கள். இதில் இரண்டமட குளம் வந்து நான் சொன்ன போல் திறக்கப்பட்டிருக்கு. இந்தாலேயும் தண்ணி இதெல்லாம் போகலாண்ணே போகலாமா? இதுலேயும் பாருங்கள் இப்படி தண்ணி நிற்குதாண்டு. இதிலலாம் நேற்று உங்களுக்கு நான் நேற்று போட்ட காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இந்த அளவுக்கு தண்ணி இருக்குல்ல. இன்றைக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணி வந்துருக்குது. இவ்வளவுக்கு இழுத்துட்டாங்க பாலம் பாருங்கள். இந்த அளவுக்கு பாலம் இழுபட்டுச்சு. எல்லாம் கஷ்டப்படுத்த அதில் போய் வருது. சரி, நாங்கள் இரணமட குளத்தையும் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். என்னென்னா இரணமட குளம் வந்து திறக்கப்பட்டிருக்கான். அது எப்படி என்னமேன்றது இருக்கா பார்ப்போம். சரி, நாங்கள் இப்போ உங்களுக்கு 2ஆம் நாள் இல்லை 3ஆம் நாள் வேலை அதைத்தான் இப்போ உங்களுக்கு நான் காட்டினேன். அவங்கள எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, இவங்க இராணுவம் வந்து இதை எவ்வளோ வேகமாக வந்து தங்களுக்கு கலட்டி கொடுக்கணுமோ அவ்வளோ வேகமாக வந்து தாங்கள் வேலையை முடிப்பாங்க. கலட்டுற வேலையெல்லாம் இராணுவம் ஈடுபட்டுருக்குது. எல்லாமே கலட்டுறாங்க பாருங்கள். அவ்வளோ வேகமாக கலட்டி கொடுக்கணுமோ அவ்வளோ வேகமாக இராணுவம் வந்து வேலை செய்யும். திருவள் மங்களம் கொண்டு வந்து பட்டிட்டு போகுது ஜேசிபியால். கஷ்டமான வேலை தான். இதில் போக்குவரத்து பாதை ஒழுங்குபடுத்தினோம் பாருங்க. மண் அரிக்காமல் செட்டப் பண்ணி செய்யலாம்.
சரி, நாங்கள் இப்போ இரணமடு குளத்தை உங்களுக்கு காட்ட போகிறோம். இரணமடு குளத்தில் வந்து இப்படி வேலை நடக்குது, என்ன மேன்றதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்துட்டு போயினோம், வரியினம் போயினோம். இதுதான் அந்த பாலம். இந்த நிலத்திட்டமெல்லாம் கடும்பமாக நடந்து கொண்டிருக்குது. இங்கேயும் பூட்டிட்டாங்க. என்னண்டு அவங்களும் கலாய்ச்சிட்டாங்க, தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறாங்கள, அதில் அவங்களும் கலாய்ச்சி போட்டாங்க. நாங்கள் இப்போ கண்டாவள பாலத்திலிருந்து இரணமடு குளத்துக்கு தான் வந்து கொண்டிருக்கிறோம். இரணமடு குளம் வந்து வான்கதவுகள் திறக்கப்பட்டு தண்ணி கூடுதலாக வெளியேறுதா, அதோட வெளியேறி கொண்டிருப்பதாக எங்களுக்கு சொல்லினோம். இதால் எதுவும் ஆபத்து இருக்கா, இதால் எதுவும் பிரச்சனை வருதா, அல்லது இந்த பிரச்சனை உயிர் ஆபத்து எது மாதிரி இருக்குமா இருக்காதா, அல்லது இந்த கிராமங்களுக்கு தண்ணி போகுமா போகாதா, எப்படி அந்த குளங்கள் திறக்கப்பட்டிருக்கிறன்றதெல்லாம் இந்த காணொலியில் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். காணொலியை ஃபுல்லாக பாருங்கள், தொடர்ந்து காணொலியோட நினைஞ்சிருக்கேன். இரணமடு குளம் திறக்கிறதா இருந்தால் உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சி நகருக்குள்ளே பெய்கிற அல்லது கிளிநொச்சியில் பெய்கிற மழையால் வந்து இரணமடு குளத்துக்கு தண்ணி வராது. கூடுதலாக மாங்குளம் அல்லது கனகராயங்குளம், அங்கால பக்கம் வந்து இரணமடு குளத்தின் அலகர பக்கம் பெய்கின்ற கடும் மழையால் அல்லது வேறு இடங்களில் இருக்கிற வவுனியா மாவட்டத்துகளில் இருக்கிற குளங்கள் வந்து பெருக்கெடுத்து அல்லது உடைப்படுத்து நீர் வெளியேறினால் இரணமடு குளம் வந்து ஒரு ஆபத்தான நிலைக்கு வரும். அதுக்கு பிறகுதான் வான்கதவுகள் எல்லாம் வந்து கூடுதலாக திறக்கப்படும், அப்படியான சூழலை ஏற்படுத்தும். ஆனால் அதுக்கு முதலே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து வருத்த பார்த்து வெளியேற்றினால் எந்த பிரச்சனையும் வராது. சரி, இப்போ எத்தனை கதவு திறந்துருக்கிறாங்க எப்படின்றதெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணொலியோட இணைஞ்சிருங்க, நிறைய சம்பவங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க. இரணமடு குளத்தில் இப்போ மீன் வீசுறதுக்கெல்லாம் பலிக்கிட்டாங்க. தண்ணி போய்ட்டு வந்துருக்கு. இப்போ குளம் வந்து தண்ணி திறந்து விட்டதால் இப்போ தண்ணிகள் வந்து வெளியேறி கொண்டிருக்கிறதால கூடுதலான வயல் மீன்கள் பிடிபடும். நினைக்கிறேன் மீன்லாம் பிடிக்கணும். நிறைய பேர் நின்று பிடிக்கிறாங்க. எனக்கு அன்றைக்கு ஒரு போட்டிருந்தார், குளத்தில் சரியான தண்ணி. அது ஒரு 10 நாளைக்கு முதல் நான் போட்டதில் தண்ணியே இல்லை இந்த இடமெல்லாம். அப்போ குளமெல்லாம் சரியான தண்ணியாம் என்ன இப்படி போட்டு கிடக்குது, இதுக்கு முதலே எடுத்த வீடியோ போல் நடக்குது, இப்போ போட்டிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தேன். அப்படி நாங்கள் போடலை, நாங்கள் அப்படி பதிவு செய்ய மாட்டோம். நாங்கள் அப்பப்போ தான் உங்களுக்கு நியூஸ்களை தருவோம். மக்கள் தெரிஞ்சு கொள்ளணும் என்ன நிலையில் இருக்குது எப்படின்றதெல்லாம் மக்கள் தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக தான் நாங்கள் அப்படி செய்கிறாங்க. நான் நினைக்கிறேன் 8 கதவுகள் திறக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 8 கதவும் ஃபுல்லாக திறக்காமல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு திறந்துருக்கணும். சரி, பார்ப்போம். போலீஸ் எல்லாம் பாதுகாப்புக்கு விட்டுருக்குறாங்க. சரி, ஓகே. மட்டும் முட்டி கொண்டு நம்ம ஏழு பக்கம் திராக்கையில் சைதான் நடந்தது. பேக்கோ ஒன்று விட்டுருக்குறாங்க ஐயா. தமிழ்
இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துல போய் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இரண்டமடு குளத்தின் 8 வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்குது. இப்போ பான்பாயிர பக்கம் வந்து அப்படியே கிளம்பி கொண்டிருக்கு தண்ணி. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஏறிக்கண்டா கட்டாயமாக வந்து திறக்க வேண்டித்தான் வரும் நினைக்கிறேன். அது மற்ற 6 கதவும் திறக்கணும். இதால் வந்து ஒரு பாதிப்பும் இப்போ வராது குடியிருப்புகளுக்கு. என்றால் நோமலாக தான் திறந்திருக்கணும். இப்போ நோமலாக தண்ணி போய்கொண்டிருக்கும் நினைக்கிறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட திறந்தால்தான் குடியிருப்புகளுக்கு தண்ணி போகும். இப்போ வர தண்ணியில் வந்து மக்கள் வந்து பயப்பட தேவையில்லை, அந்த பய உணர்வு தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் அவதானமாக இருக்கணும். என்ற இரண்டமடு குளத்தை கீழே இருக்கிறார்கள் வந்து அவதானமாக இருக்கிறது நல்லது. கூடுதலாக இப்போ வரவழிக்கிட்டன வேணுண்டா தண்ணி கூடுதலாக வருதுன்னு சொல்லி அறிஞ்சா பிறகு இப்போ மக்களும் பெரியனம் இந்த குளத்திலேருந்து வெளியேற தண்ணி வந்து மக்கள் குடியிருப்புக்கு போகுமா போகாதான்றதில் எனக்கு தெரியலை. இருந்தாலும் இரண்டமடு குளத்துக்கு வந்து கூடுதலான தண்ணி வருத்தி இருக்கிறதால இந்த 8 வான்கதவுகளும் ஃபுல்லாக திறக்காமல் அரைவாசி திறந்திருக்கணும். இந்த இதுக்கு கீழே இந்த இரண்டமடு குளத்துக்கு கீழே இருக்கிற எல்லாரும் இந்த தண்ணி வருத்து காரணமாக ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படலாம். நீங்கள் தயவு செய்து அவதானமாக இருங்க. இனி வர்ற நேரங்களில் வந்து பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லித்தான் அதை சொல்கிறேன். இந்த காணொலியில் பார்ப்போம் அங்கே தண்ணி நீர்மட்டம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாம் அப்படி தானே. சரி, இஞ்சால பக்கம் எப்படி இருக்குது? எவ்வளோ தூரம் மீன் பிடிக்கிறாங்களோ இப்படி அந்த இதெல்லாம் மண் போட்டுட்டாங்களே பாருங்க. அங்கே 2 மீன் பிடிக்கணும். அந்த இது வந்து மண்முடை போட்டுட்டாங்களா அதில், அந்த இடத்துல மண்முடை போட்டுக்கணும். சரி, நாங்கள் இப்போ உங்களுக்கு அந்த தண்ணி நீர்மட்டம் எவ்வளவு நீர்மட்டம் வந்து இவ்வளவு கூடியிருக்கா இல்லை குறைஞ்சிருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் இப்போ வலிக்கிறா போகிறோம். தண்ணி மட்டம் கூட கூட இங்கே கனவு வந்து ஒன்று இருக்குது. 2 பாரு ஏறுறதுக்காக எந்த ஒரு தருக்கும் இப்போ ஒரு பொழுதுபோக்கும் இல்லை. தண்ணி நீர்மட்டம் கூட கூட உடனே எல்லாருமே வருவினோம் பாஞ்சு. இப்போ இந்த இதில் வந்து கூடுதலாக நீர்மட்டம் பார்க்கலாம் எவ்வளவுக்கு நீர் வந்திருக்குன்னு சொல்லி. சிவப்புக்கு கிட்ட வரல, இன்னும் கொஞ்சம் தான் கிடக்கு. நான் நினைக்கிறேன் இதுலேருந்து பார்த்தா தெரியும். உங்களுக்கு தெரியுதான்றதை நீங்கள் பாருங்கள். ஜூம் பண்ணுறேன், எனக்கு தெரியுதில்லை. 36 ஏன்னா 35 முக்காலில் நிற்குது. 36க்கு இன்னும் வரல. 36க்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கிடக்குது வாரத்துக்கு. 36லேருந்து சிவப்பு தான். அங்கால வந்து அபாய நிலையில் தான் இருக்குது. நீங்கள் எதுக்கும் அவதானமாக இருங்க. 36 இல்லை 35 90 கிட்ட நிற்குது, அப்படி பார்க்கலாம். இது என்ன போன முறை இதெல்லாம் தண்ணி, இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி இந்த சைட்டெல்லாம்.
சரி, இப்போ நாங்கள் வந்து கிளிநொச்சி பகுதியையும் உங்களுக்கு காட்ட போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இரணமடுவை நோக்கி போயிட்டு வந்துருக்கிறோம். இதில் இரணமடு குளத்திலிருந்து இரணமடு சந்தியை நோக்கி தான் போயிட்டு வந்துருக்கிறோம். இரணமடு சந்தியிலிருந்து கிளிநொச்சி நகர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. நாங்கள் எல்லாத்தையும் ஒரே வீடியோவாக தான் நாங்கள் இதில் நினச்சிருக்கிறோம். வந்து நினச்சிருக்கிறோம் அதான் உங்களுக்கு எல்லா விடயத்தையும் பார்க்கணும். வந்து நாங்கள் போய்க்கு வந்திருக்கிறது கனகாம்பிகை குளம். கனகாம்பிகை குளத்தின் இது வந்து பான் பாஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ நான் நினைக்கிறேன் இங்கேயும் கூடுதலான தண்ணி இருக்கும் போல எனக்கு இப்போ தான் பான் பாயறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் ஃபுல்லாக பாயலை. அப்படியே பார்த்து கொண்டு வாங்க, காணொலி எப்போ தெரியும். கனகாம்பிகை குளத்தில் வந்து கூடுதலான தண்ணி வந்து கொண்டிருக்கு. அன்றைக்கி இந்த கனகாம்பிகை குளம் நிறைஞ்சி தண்ணி வாயுமா இருந்தால் கிளிநொச்சி நகருக்கு தண்ணி இறங்கும். வந்து பரந்தன் சந்தியெல்லாம் பரந்தனுக்கெல்லாம் தண்ணி இறங்குறது இந்த கனகாம்பிகை குளத்தின் தண்ணியால். ஏனெண்டா இந்த தண்ணி வந்து இரணமடு குளத்துக்கு போகாது. அதை மாறி விட்டு அதிலிருந்து கிளிநொச்சி குளத்துக்கு தான் இந்த தண்ணியெல்லாம் வரும். வந்ததுன்னா பிரச்சனை வந்து பரந்த நண்டி இருக்கிறாங்களுக்கு எல்லாருக்கும் இந்த குளத்தால் ஒரு பிரச்சனை வரும். தூண்டில்களோட போயினா பாருங்கள், வான் பாய பிடிக்கிட்டு இந்த குளம். இதுக்கும் எல்லாரும் அவதானமாக இருக்கிறது 90% நல்லம். வந்து நாங்கள் இப்போ இரணமடு குளத்தடிக்கு வந்துச்சு. நாங்கள் இப்போ வந்திருக்கிறது இரணமடு சந்தி. இந்தியாவில் வந்து இடப்பக்கம் வந்து வவுனியா போகலாம். அடுத்த பக்கம் வந்து யாழ்ப்பாணம் போகலாம். நாங்கள் இப்போ போகிறது யாழ்ப்பாணம் பக்கம் திரும்பி இருக்கிறோம். இதில் ஒரு விடயம் வந்து இந்த மழையால் வந்து எல்லாமே முடங்கி இருந்தது. இப்போ தான் மக்கள் வந்து கொஞ்சம் நாங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து மழை வாரத்துக்கான வாய்ப்பு தான் இருக்குது. மழை வந்து மழை வருமா வராதா அடுத்த இடத்துல போய்ட்டு வந்திருக்கிறது கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைகள் போய்ட்டு வந்திருக்கிறோம். இந்த இடத்துலேயே கூடுதலான வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்ட இடங்கள் தான் இதெல்லாம். நாளைக்கு முதல் ஒரு கூடுதலான வெள்ளங்கள் வந்து எல்லாருக்குமே ஒரு ஆட்டி படைச்சி விட்டது. இப்போ மழை தொடங்கி இன்றைக்கு நல்ல மழை பெய்து கொண்டியெல்லாம் அந்த இதில் வந்து கூடுதலான தண்ணிகள் நிற்கிற ரோட் ஏரியாவில் விட்டு விட்டு மழை பெய்து கொண்டு இருக்குது. சரி, இப்போ நீங்கள் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. இந்த இடம் வந்ததெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிளிநொச்சி நகர் எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்க்க போகிறீங்க. மழை காலத்துக்கு பழைய கல்வி பணிமனை அதை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் அடுத்தது வாரது மின்சார சகோதரி நைட்டா. எங்களுக்கு வலை பக்கம் நைட்டா, இந்த மாதிரி நைட்டாக இருக்கும். அடுத்த மின்சார சபை இது மின்சார சபையின் கட்டமைப்பு அங்கே இருக்குது பாருங்க. அடுத்தது வந்து செந்திரேசாவா ஹிந்து காலேஜ் கரெக்டா? இது மத்திய வேலூர் இல்லை, இதில் சின்ன பள்ளிக்கூடம் ஆரம்பம் கிளிநொச்சி ஆரம்ப வித்தியாலயம் நடந்து போகிறோம். அடுத்தது விளையாட்டு மைதானம். தொடர்ந்து இப்போ நாங்கள் கரடிப்போக்கு சந்திக்கு டிப்போ சந்திக்கு போகிறோம். டிப்போ சந்திக்கு முன்னுக்கு வந்து மத்திய கல்லூரி கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய கிளிநொச்சி மாவட்டம் கிளிநொச்சி நகருக்குரிய மத்திய கல்லூரி ஸ்லோவா அளவில் மத்திய கல்லூரி. இதில் படித்தவங்கள யாரும் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இதை பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து முக்கியமான ஒரு இடம் சந்திரன் பூங்கா. சந்திரன் பூங்கான்னு சொல்லுவோம் நாங்கள். இது வந்து இப்போ இராணுவத்தின் வசம் இருக்குது.
இராணுவம் வந்து ஒரு பூங்கா அமைச்சிருக்கு இந்த இடத்துல பாருங்கள். இது வந்து ஒரு பீச்சாக இருக்குது. இப்போ நாங்கள் போகிறது கரடிப்போக்கு சந்தி, டிப்போ சந்தி. இப்போ நாங்கள் போகிறது டிப்போ சந்தி. இந்தியாவில் பக்கம் விட பக்கம் வந்து சந்தை. இந்தியாவில் வந்து என்ன உள்ளுக்க பார்த்துட்டு போகலாம். அப்படி இப்போ சரியாகல மீன், இது இப்போ கடும்பில். இந்த மீனெல்லாம் கடும்பில் இப்போ. நகர் பகுதியை பார்க்க போகிறீங்க. கிளிநொச்சி நகர் எப்படி இருக்குன்னு சொல்லி, ஏன்னா இதில் இருக்கிற நகர் பகுதி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். எங்களுக்கு வலப்பக்கம் வந்து நீதிமன்றம், கிளிநொச்சி மாவட்டத்துக்கான நீதிமன்றம் வலப்பக்கம் இருக்குது. இந்த பகுதி தான் நீதிமன்றத்துக்கு இருக்கிற பகுதி. இப்போ கிட்ட போயிட்ட பாருங்க. இப்போ வந்து பேங்க் பிஓசியும் பீப்புள்ஸ் பேங்க் கிட்ட இருக்குது. ரெண்டும் வந்து இருக்கிறது பிஓசியும் பீப்புள்ஸ் பேங்க் ரெண்டும் கிட்ட பாருங்க. மழையில் எல்லாம் ஒரு தடவை இல்லாமல் அந்த அப்படியே வந்து சரியாக அந்த மழை பெய்து இருந்தது. இந்த ரோட்டில் ஹாக்கில் பார்க்கவே இல்லாமல் இருந்தது, அந்த அளவுக்கு மழை. ஆனால் இப்போ எல்லாருமே வெளியில் வந்து அந்த வேலையை எடுக்க போய் கொண்டிருக்கலாம். அந்த வேலைகளை வந்து பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த அளவுக்கு மழை கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்குது. இப்போ தொடர்ந்து மழை பெய்யுமா பெய்யாதா நிலப்பாடு தெரியலை எனக்கு. வந்து கிளிநொச்சி போலீஸ் நிலையம் டிக்கெட் கொள்வனவு செய்கிறது. இதில் வந்து இன்றைக்கும் விழுந்திருக்கு ஒரு ஆளுக்கு 2 லட்சம் ரூபா. நாங்கள் வாரது வந்து இது வந்து காக்காட சந்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து வட்டக்கட்சிக்கு போகும், ஒரு பக்கம் வந்து வட்டக்கட்சிக்கு போகும். இந்த பாதையால் வந்து வட்டக்கட்சிக்கு போகலாம். இந்த பாதை வட்டக்கட்சிக்கு போகிற பாதை. முருகன் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். முருகன் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். பாருங்க, இப்போ வாகனங்களும் வாகனங்கள் எல்லாம் வந்துருக்கலாம். இதே வாகனம் நிற்கிது. அவ்வளோ க்ரௌட். இந்த இடம் வந்து கொஞ்சம் க்ரௌட் உள்ள இடம் நினைக்கிறேன் இப்போதை பொறுத்தளவில். முருகன் கோயிலுக்கிட்ட வந்துட்டு நாங்கள் ஓரளவு முருகன் கோயிலுக்கிட்ட வந்துட்டு ஒரு கிலோமீட்டருக்கு நகர் தெளிவாக வந்து இதுதான் மதுகன் கோயில் கிளிநொச்சி நகர் தெளிவாக போகிறது கரடிப்போக்கு சந்தை. கரடிப்போக்கு சந்தையை கிட்ட இதுலேயும் கொஞ்சம் க்ரௌட், அந்த இடத்துலேயும் கொஞ்சம் கடைகள் கூட. கரடிப்போக்கு சந்தையை அட்டிட்ட இடத்துல கூடுதலான பேங்குகள், லீஸ் கம்பெனிகள் அல்லது பேங்குகள் எல்லாம் இந்த பகுதியில் இருக்குது.
ஏதாவது ஒரு லீஸ் கம்பெனியை பார்க்கணும் அல்லது கதைக்கணும் அல்லது ஒரு தனியார் பேங்குகள் அப்படியான இதில் பார்க்கணும்னு சொன்னால் கரடிப்போக்கு சந்திக்கு வாங்க. அது மட்டும் இல்லாமல் டயலாக் கம்பெனிக்கும் கரடிப்போக்கு சந்திலாம் இருக்குது. கமர்ஷியல் பேங்க் இருக்குது கரடிப்போக்கு சந்தியில், அப்ரோ இருக்குது, சிங்கர் இருக்குது, அந்த எல்லோ எல்சி வந்து அவன் லீஸும் செய்கிறாங்க, பேங்கும் இருக்குது அவங்களுக்கு. இதில் ஒரு புத்தர் கோயிலும் இருக்குது இந்த இடத்துல, பழைய புத்தர் கோயிலுன்னா நாங்கள் இந்த இடத்துக்கு உள்ள முதலே இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். கரடிப்போக்கு சந்தியில் வந்து நிறைய முக்கியமான இடங்கள் இருக்குது. HMP இருக்குது இந்த இடத்துல. அடுத்தது பீஸா சாப்பிட்றதுக்கு அது வாங்க. பீஸா ஹோட்டல் முக்கியமான விடயங்கள் எல்லாம் இதுக்குள்ள இருக்குது. சம்பத் வங்கி இருக்குது, அலியன்ஸ் இருக்குது, தேசிய சேமிப்பு வங்கி இருக்குது, அடுத்தது RDP இருக்குது, மேலே வந்து பச்சை போட்டுக்குள்ள இருக்குது. ஏகப்பட்ட முக்கியமான இதுகள் வந்து இந்த இடத்துல இருக்குது. நல்ல இப்போ மழை விட்டுருக்கேன், நல்ல மழை இருக்குன்றதுக்கு அடுத்த மழை வரப்போகுது. நாங்கள் இதோட காணொலியை நிறைவு செய்கிறோம். நாங்கள் நிறைவு செய்துட்டு அடுத்த காணொலியை வந்து நாங்கள் உங்களுக்கு பரந்தன் நிலப்பாடு எப்படி எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. என்ன மழை வரப்போகுது அந்த இதால் நாங்கள் இதோட காணொலியை நிறைவு செய்கிறோம்.